ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மே மாதத்தினுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த மாதங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்தார். இந்த புதிய மாதத்தை காணும்படி செய்திருக்கிறார். இந்த மாதத்திற்கான கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோ, அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மே மாதத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்ததான ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த மாதம் வார்த்தை மாம்சமாகிற மாதம். வசனம் எப்படியாக சொல்லுகிறது? அந்த வார்த்தை மாம்சமாகி. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில வார்த்தைகளுக்கு பஞ்சம் இல்லை. பல வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை நிரப்பி இருக்கிறது. பல இடங்களிலிருந்து கேட்கிற வார்த்தைகள். நான் சொல்லுகிறது சத்திய வசனங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பல்வேறு சத்தியத்தின் வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை நிரப்பி இருக்கிறது. உதாரணத்துக்கு, நம்ம ஏதாவது ஒரு ப்ரேயர் மீட்டிங்ஸ்க்கோ அல்லது வெளியே ஏதாவது ஒரு இடத்துக்கு, கடைக்கு, புக் ஷாப்புக்கு போகிறோம் அப்படின்னா, அங்கே ஒரு வசனம் உங்களுக்கு நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம வீட்டில் ஹேங் பண்ணுற மாதிரி பார்த்து அந்த வசனத்தை, ஆல்ரெடி அந்த வசனம் இருந்தாலுமே அதோட டிசைனு, அதோடைய அந்த நல்ல ஒர்க்கை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நம்மலாம் வாங்கி வீட்டில் வைக்கிற வழக்கம் உண்டு. கவனிங்க. அப்போ அந்த வசனத்தை சூஸ் பண்ணும்போது எப்படி எடுக்கிறோன்னா, கர்த்தர் இப்படியே நம்முடைய வீட்டை ஆசீர்வதிக்கட்டும், கர்த்தர் இப்படியே நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை என்ன பண்றீங்கன்னா நீங்க வீட்டுக்குள்ள கொண்டு வர்றீங்க. இது ஒரு உதாரணம். சிலர் தினமும் வேதாகமம் படிக்கிற பழக்கம் உள்ளவர்கள் ஒவ்வொரு தடவையும் வாசிக்கிற அந்த வசனத்தின் வார்த்தைகளை, ஆண்டவரே அப்படியே வீட்டுல இது நடக்கட்டும், அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கட்டும், என் வாழ்க்கையில் இது அப்படியே சம்பவிக்கட்டும் என்று சொல்லி அநேக வார்த்தைகளை தியானிக்கிறவர்கள். நம்ம சங்கீதம் 1ல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனத்தின்படி இரவும் பகலும் அவருடைய வேதத்துல பிரியமா இருந்து தியானிக்கிற மனுஷன். அப்படின்னா இந்த உலகத்துலங்க நமக்கு வார்த்தைக்கு பஞ்சமே இல்லை. பல்வேறு வார்த்தைகள் பல ஊழியர்கள் மூலமாய், பல மீடியாக்கள் மூலமா டெய்லி வாக்குத்தத்தம் பல வார்த்தைகள் நம்மளை நிரப்பிருச்சுங்க. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு காண்பித்த ஒரு காரியம், மகனே மகளே, நிறைய வார்த்தை உங்ககிட்ட இருக்குதே, அந்த வார்த்தை மாம்சமா மாறிச்சா? அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே வார்த்தை மாம்சமா எப்படி ஆண்டவரே? அப்பதான் கர்த்தருடைய ஆவியானவர் சில காரியங்களை காண்பித்தார். அதுல ஒரு சில காரியங்களுக்கு உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். இந்த மாதம் வார்த்தை மாம்சமாகிற மாதம். வார்த்தை மாம்சமாகும். இதை நீங்கள் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் வீட்டை கர்த்தருடைய வார்த்தைகள் நிரப்பி இருக்கிறது. ஆனால் இந்த மே மாதத்துல அந்த வார்த்தை become a flesh, அது மாம்சமாய் மாறப்போகிறது. சில உதாரணங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்பப்பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி. கவனிங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. ஆபிரகாமை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு வார்த்தை வருது. ஆபிரகாம், ஆகாரிடத்திலே பிறந்தவன் அல்ல உன்னுடைய சுதந்திரவாளி, உன் கற்பப்பிறப்பு தான். வார்த்தை வந்துருச்சு. ஆபிரகாம் தேடி என்ன வந்துருச்சுங்க? வார்த்தை வந்துருச்சு. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. அந்த வார்த்தை என்னென்னலாம் சொன்னுச்சு நமக்கு தெரியுங்க. சாராளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு சொல்றாங்க, ஒரு குமாரனை நீ அணைச்சுக்கிட்டு இருப்ப, ஒரு குமாரனை உனக்கு தருவேன், உன் கற்பப்பிறப்பு அது. இது வார்த்தை. இவங்க சொல்றாங்க ஆபிரகாம் சாரால். அதே சூழ்நிலை நம்மளா இருந்தா என்ன சொல்லிருப்போம்னா, ஏங்க நிறைய வார்த்தை இது மாதிரி கேட்டாச்சுங்க. ஒவ்வொரு மாச வாக்கு தத்துவம், ஒவ்வொரு வருஷ வாக்கு தத்துவம், இது மாதிரி எங்க திருமண நாள்ல இருந்து பல வார்த்தையை கேட்டுட்டோம் பாஸ்டர்.
பல பேர் சொல்லிட்டாங்க, நிறைய பேர் தீர்க்க தரிசனமா கூட சொல்லிட்டாங்க வார்த்தைய. ஆனால் பிரியமானவர்களே, இந்த மே மாதம் உங்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை எல்லாம் மாம்சமாகிற மாதம். ஆபிரகாம் சாராளுக்கு கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய அந்த வார்த்தை ஏற்ற காலத்திலே அவர்கள் வந்த போது சாராள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, அதாவது இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்பப்பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அந்த வார்த்தை இப்ப பார்த்தா சாரா அவங்க கற்பத்துல மாம்சமாய் அந்த பிள்ளை உருவாகிறான். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இந்த வசனம் ஆபிரகாமோட வீட்டுல மாட்டி இருக்குதுங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. ஆபிரகாம் சொல்றாரு, இந்த வார்த்தை ரொம்ப நாளா இருக்குது ஆண்டவரே, என் வீட்டுல ரொம்ப நாளா இந்த வீட்டுல இந்த வார்த்தை இருக்குது, ஆனா இது இன்னும் மாம்சமா மாறலையே. எப்ப மாறும்? எனக்கு சொன்னது உண்மைதான், அது எப்ப மாறும்? அந்த வார்த்தை எப்ப மாம்சமாய்? Thank you Holy Spirit. இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகள் சாராள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தை மாம்சமான அந்த ஈசாக்கு பிறந்தது போல உங்களுடைய வீட்டிலேயும் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் அந்த வார்த்தை மாம்சமாகி. Thank you Father. ஆனா சாராளுடைய ஒரு காரியத்தை கவனிங்களேன். சாராள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை அதே 16வது அதிகாரம் ஆதியாகமம் 16:2 சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தரின் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை என்னது? நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன், அது உன் கற்ப பிறப்பா இருக்கும் அப்படின்னு. ஆனா அதுக்கு முன்னாடி இதெல்லாம், அதுக்கு அடுத்து இங்க சொல்றத பாருங்களேன். சாரா அவசரப்பட்டுட்டாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா ஆபிரகாமோட வாழ்க்கையில ஆகார் தேவ திட்டமே கிடையாது. இது சாராவா கொடுத்தது. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. சரிங்க, எனக்கு தான் கிடைக்கலைங்க, இவளுக்காவது கிடைச்சதுன்னா, ஒருவேளை அவளால நம்முடைய வீடு கட்டப்பட்டுச்சுன்னா. பிரியமானவர்களே, அது கர்த்தருடைய வார்த்தை அல்லவே, அது கிடையாது. உன் கற்ப பிறப்பு அந்த வார்த்தை மாம்சமா மாறுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆபிரகாம் சாராவுடைய வார்த்தையை கேட்கிறியா, என் வார்த்தையை கேட்கிறியா? சாரா வார்த்தை ரொம்ப நல்ல, ரொம்ப பயங்கர ஐடியா கொடுக்கறாங்க சாரா. அது ஆபிரகாமுக்கும் நல்லா இருக்குது பாருங்களேன். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை ஆபிரகாம் அவங்க என்ன பண்ணல, யோசிக்கல. ஆமா, நமக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் கற்ப பிறப்புன்னு தானே சொன்னாரு. ஆனா இங்க 16வது அதிகாரத்துல சாராவுடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சிட்டார் ஆபிரகாம். வார்த்தை மாம்சமாகி. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஈசாக்கு, இஸ்மவேல் அல்ல. வார்த்தை மாம்சமாகும். ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கிறீங்களா? அந்த வார்த்தை மாம்சமாக கூடிய நாட்கள் வந்து விட்டது. உங்கள் வாழ்க்கையில இருக்கிற அத்துணை வார்த்தைகளும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அது மாம்சமாய் மாறுவதாக, அது ஒரு உருவம் பெறுவதாக, அது உயிர் பெறுவதாக. உங்களுக்கு முன்பதாக கர்த்தர் கொடுத்த நம்ப பண்ணின அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். அவர் மறக்கல. வார்த்தையை கொடுத்த தேவன் மறக்கல. அவர் மறந்துட்டாரோ? ஒருவேளை இந்த அவர் ஆண்டவர் மறந்திருப்பாரு. அதனால இந்த சாராவுடைய இந்த வார்த்தையை நம்ம கேட்கலாம் சொல்லி ஆபிரகாமே முடிவெடுத்துட்டாயோ? என் வார்த்தை மாம்சமாய் மாறும்.
இன்னைக்கு மனுஷருடைய திட்டங்களை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு திட்டத்தை அவர் கொடுத்தாரு தானே, கர்த்தர் கொடுத்தாரு தானே. அது மாம்சமா மாறாம விட்டுருமா? அதை விட்டுருவார் அப்படியே? கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லி இருக்க, சாரா கொடுக்கிற வார்த்தையை நாம் ஏன் கேட்க வேண்டும்? ஆபிரகாமே, என் வார்த்தை மாம்சமாய் மாறும், கொஞ்சம் வெயிட் பண்ண. சாரா, கொஞ்சம் வெயிட் பண்ண, நிச்சயமாய் மாறும். நான் மறவாத தேவன், நான் உன்னை மறவாத தேவன். மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே, நீ நம்ப பண்ணின உந்தன் வார்த்தைகளை நினைத்து நிறைவேற்றுவே. ஆபிரகாம், நான் உன்னை நம்ப பண்ணின அந்த வார்த்தை மாம்சமாய் மாறும், அது ஒரு உருவம் பெறும். நிச்சயமா அந்த வாக்குத்தத்தத்தை நீ கரத்தில் ஏந்துவாய். அந்த வாக்குத்தத்தம் ஒரு முழு உருவமாய் உன்னுடைய கரத்திலே வரும். சாரா, சாரா, நான் உனக்கு சொன்ன வார்த்தை உன் கரத்தில் பிள்ளையாய் இருக்கும், அது மாம்சமாய் மாறும். தேங்க்யூ ஃபாதர். இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 37:8. அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். எனக்கு இந்த வார்த்தையை படிச்சோன்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கவனிங்க, அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும். ஜோசப்பை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பே, சின்ன வயதுல இருந்து உன் மைண்ட் ஃபுல்லா, உன் இரவு ஃபுல்லா, உன் வாழ்க்கை ஃபுல்லா, உன்னுடைய மூச்சே சொப்பனமா நான் நிறைச்சு வச்சிருக்கிறேன். அத்தனை வார்த்தைகள் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். உன்னை கொண்டு நான் எதிர்காலத்தில் என்ன செய்ய போறேன், உன்னை எப்படி உயர்த்த போறேன், அத்தனை வார்த்தைகளையும் உன் வாலிப வயதுல, டீனேஜ்லயே நான் உன்னை மேல நிரப்பிட்டேன். ஜோசப், நான் ஃபுல்லா நிரப்பிட்ட வார்த்தையினால. ஆனா அந்த வார்த்தையை குடும்பத்துக்கு சொல்லும் போது எல்லாரும் அந்த வார்த்தையை வச்சு அவனை பகைச்சாங்களாமா, இன்னும் பகைச்சாங்க. எல்லாரும் சொன்னாங்க, டேய் நீ எல்லாம் சொல்றியே, இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறியா? நீ என்ன எங்களை விட பெரிய ஆளா? என்னடா உன் வார்த்தை அவ்வளோ பெருசா இருக்குது, பேசுறதே ரொம்ப பேசுற. இப்படித்தானே நம்மளை பார்த்து நிறைய பேர் சொல்றாங்க. இப்ப இருக்கிறது நமக்குள்ள வார்த்தை, ஜோசப்புக்குள்ள இருக்கிறது வார்த்தை அந்த டைம். ஆனால் கர்த்தர் ஒரு நேரத்தை குறிச்சாரு பாருங்க, அந்த வார்த்தை மாம்சமாய் மாறினது. அந்த சொப்பனம் ஜோசப்பை அப்படியே உயர்த்தி 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 அதிபதியாய், அதிபதி தாங்க அந்த முழு உருவம். இப்ப அந்த சொப்பனம் என்ன ஆயிடுச்சு? ஒரு மாம்சமா, அந்த வார்த்தை என்ன ஆயிடுச்சு? ஒரு மாம்சமா மாறி தன் சகோதரர்கள், தன் இப்ப வந்திருக்கிற அந்த தேசத்தின் எல்லாருக்கும் முன்னாடியும் அந்த வார்த்தை நிமிர்ந்து நிற்கிறது. இப்ப எல்லாரும் அவனை விழுந்து வணங்கினார்கள், பணிந்து கொண்டார்கள். இப்ப சொல்றாங்க, ஜோசப் நீ சொன்னதெல்லாம் கரெக்டுடா தம்பி, நீ சொன்னதெல்லாம் கரெக்டு. அந்த வார்த்தை அன்னைக்கு நீ சொன்னப்ப எங்களுக்கு உன் மேல கோபமும் வைராக்கியமும் தான் வந்துச்சு. இவன் எப்படி வந்துடுறான்னு பாத்திரலாம். அன்பான குடும்பமே, தேசமே, எனக்குள் இருப்பது மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. இது ஒரு நாள் மாம்சமாய் முழு உருவத்துக்கு வரும். அப்போ எல்லாரும் முன்னாடியும் கர்த்தர் நிமிர்ந்து நிக்க பண்ணுவார். ஜோசப்புக்குள்ள இருந்ததெல்லாம் இதெல்லாம் ஒரு வார்த்தைங்க. அத்தனை சொப்பனம், அந்த வார்த்தையும் ஒரு முழு உருவம் பெற்று இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி ஒரு சாட்சியா கர்த்தர் வைத்தார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு நிறைய சொப்பனங்கள், தரிசனங்களை கொடுத்தாருல்ல, அதெல்லாம் ஒரு வார்த்தை, அது ஒரு சீடு, ஒரு விதை. அந்த விதை எல்லாம் அப்படியே உங்களுக்குள்ள ரொம்ப நாளா இருக்குது இல்ல, வளர்ந்துட்டு இருக்கு, அதெல்லாம் வளர்ந்துட்டு இருக்குது. அது ஒரு மாம்சமாய் மாறி ஒரு உருவம் பெற்று
அநேகருக்கு முன்பாக சாட்சியாய் கர்த்தர் வைப்பார். நீங்க ஜெபிச்ச ஜெபம், நீங்க கர்த்தர் பேரில் பாராட்டின வைராக்கியம் ஒரு நாளும் வீணாய் போகாது. ஜோசப் ஒவ்வொரு டைமும் யோசிக்கிறாரு, மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. இப்ப ஜோசப் அதிபதியா மாறிட்டாரு. மாறின உடனே இப்ப ஜோசப்புடைய வார்த்தை எப்படி தெரியுமா இருக்குது? மறவாமல் நினைத்தவரே இயேசையா, நிறைவேற்றி முடித்தவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வார்த்தைகளை நினைத்து நிறைவேற்றி நீ. இப்படி நீங்களும் பாடக்கூடிய நாட்கள் இந்த மே மாதத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். பாஸ்டர், நிறைய சொப்பனங்கள் தரிசனங்கள் இருக்குது, ஆனா என் வாழ்க்கையும் அதையும் ஒத்து வச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லை பாஸ்டர், சம்பந்தமே இல்லை. இதெல்லாம் உருவம் பெருமா, இது ஒரு மாம்சமா மாறுமா தெரியல, நம்பிக்கை இல்லை பிரதர். எனக்கு நம்பிக்கை போயிருச்சு. என் குடும்பத்துக்கு முன்னாடி நான் வெட்கப்பட்டுருவனோ, என் உறவுகளுக்கு முன்னாடி நான் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்றுவனோ. கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொன்னாரு, கர்த்தர் என் பிள்ளை வாழ்க்கையில் இதெல்லாம் செய்வேன்னு சொன்னாரு, கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட உயர்ந்த இடங்கள்ல கொண்டு போய் உட்கார வைப்பேன்னு சொன்னாரு. அத்தனை வார்த்தைகள் வார்த்தையாவே இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்தா அது மாம்சமா உருவமா மாறும்னு நம்பிக்கையே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, வார்த்தை மாம்சமாகி. Thank you Holy Spirit. யோசேப்புடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தை மாம்சமானது. ஆபிரகாம் சாராருடைய வாழ்க்கையிலே வார்த்தை மாம்சமாய் மாறினது. இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். Thank you Father. Thank you Father. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 17வது வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. 20வது வசனம். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். பிரியமானவர்களே, அன்னாளுக்கு இப்ப ஒரு வார்த்தை வருதுங்க, சமாதானத்தோட போ, சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி. மா, ஆண்டவர்கிட்ட பல வார்த்தைகளை நீ சொல்லி அழுதல்ல, இப்ப ஒரு வார்த்தையை சொல்றாரு, நீ சமாதானத்தோட போ. நீ என்ன ஜெபிச்சோ அதை கர்த்தர் உனக்கு கொடுத்துட்டாரு. இது வார்த்தை. இந்த வார்த்தை தாங்க வந்துச்சு அன்னாளுடைய வாழ்க்கையில. ஆனா அது என்ன தெரியுமா ஆச்சு? 20வது வசனத்துல, சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி. எஸ், மே மாசத்துல நிறைய விஷயம் அப்படியே உருவாகுது. இவ்வளவு நாள கிடைச்ச வார்த்தை இப்ப அது அப்படியே ஒரு உருவம் பெறுகிறது. கர்த்தர் ஒவ்வொரு வாரம் உங்களோடு கூட பேசின வார்த்தைகள் உங்க பிசினஸை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து, உங்கள் எதிர்காலங்களை குறித்து, உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை குறித்து கர்த்தர் சொல்லிட்ட ஒவ்வொரு வார்த்தையும் இப்பொழுது அது என்ன ஆகுதுன்னா உருவம் பெறுகிறது. அந்த வார்த்தை மாம்சமாகி. மறவாமல் நினைத்தவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். கவனிங்க, வார்த்தை வந்தப்போ அன்னாள் துக்கமுகமா இருக்கவில்லை. என்ன தெரிஞ்சிருச்சு, எனக்கு வந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை, இந்த வார்த்தை அது பயங்கரமான வல்லமை உள்ளது. அந்த வார்த்தையை அவங்க நம்பினாங்க, விசுவாசிச்சாங்க. சாமுவேல் பிறந்தான். அந்த வார்த்தை தாங்க இங்க சாமுவேல்ங்கிற உருவம் பெற்றது.
கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு பாத்தீங்களா அன்னாளுக்கு நேரா, அதுதான் சாமுவேல் என்னும் உருவம் பெற்றது. நீங்க நிறைய ப்ராஃபஸி வந்திருக்கா, நிறைய வார்த்தைகளை கர்த்தர் தீர்க்கமாய் பேசினாரா? அது இந்த மே மாதத்தில் இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது சாமுவேல் என்னும் ஒரு உருவம் பெறும். வார்த்தை மாம்சமாகும், வார்த்தை மாம்சமாகும். The mighty name of Jesus. சாமுவேல் வரப்போகிறான். அந்த வார்த்தை மாம்சமா மாறப்போகுது. ஒவ்வொரு டைம் சாமுவேல் கையில் இருக்கும் போதெல்லாம் அண்ணால் யோசிச்சிருப்பாங்க, இந்த சாமுவேல் சும்மா வரல, அந்த வார்த்தை வந்துச்சு. அன்பான சகோதரனே சகோதரியே, பல வார்த்தை ஒரு உருவம் பெற்று மாம்சமா உங்க கையில அந்த ஆசீர்வாதம் இருக்க போகுது. இந்த மே மாசத்துல அதை கர்த்தர் செய்ய போறார். இந்த மே மாதம் அது உங்க கையில இருக்கும். நீங்க கையில அதை பார்த்து பார்த்து சொல்லுவீங்க, இது கர்த்தர் நம்ப பண்ணின வார்த்தையை எனக்கு நிறைவேற்றி, அந்த வார்த்தை இதுவரைக்கும் எனக்கு பேசின வார்த்தை, கடந்த 4 மாசம் எனக்கு பேசின அந்த வார்த்தை இந்த 5வது மாசத்துல அது முழு மாம்சமாய் மாறி ஒரு உருவம் பெற்று என் கரத்தில் கர்த்தர் சுமக்க வைத்தார் என்று சொல்லி கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். Thank you Holy Spirit. அப்போ கர்த்தர் செய்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். சாமுவேல் வளர்ந்தான். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 19வது வசனம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும். பிரியமானவர்களே, இஸ்ரவேலின் முதல் தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற தீர்க்கதரிசி, கவனிங்க, எங்கிருந்து வந்தார் பாருங்களேன். இந்த வார்த்தை மாம்சமாகி அந்த மாம்சம் என்னவாயிருச்சு, உலகத்துக்கு கர்த்தருடைய வார்த்தையா மாறிடுச்சு. இந்த சாமுவேலை வச்சு கர்த்தர் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் சொன்னாரோ, அது சாமுவேல் வார்த்தை இல்லைங்க, கர்த்தருடைய வார்த்தை. அந்த ஒரு வார்த்தையும் அன்னாளுக்கு சொன்ன வார்த்தை, சாமுவேலுக்கு சொன்ன வார்த்தை, ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை, தாவீதுக்கு சொன்ன வார்த்தை, பைபிள்ல தேவனுடைய மனிதர்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தையும் முழு மாம்சமாய் முழு உருவம் பெற்று கர்த்தர் அதை நிறைவேற்றினார். அவைகளில் ஒன்றும், அந்த வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. உங்களுக்கு கர்த்தர் என்னென்ன வார்த்தை சொன்னாரோ ஒன்னு கூட மிஸ் ஆகாது. இன்னும் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, புதிதாய் கருத்தரித்த கன்சீவான ஒரு சகோதரி இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த குழந்தை, அந்த கரு, அந்த ஆரம்ப நாட்கள் அதை எவ்வளவு பத்திரமா பாதுகாப்பாங்க. களைஞ்சிடக்கூடாது, ரொம்ப ஹார்டான கடினமான வேலைகள் செஞ்சிடக்கூடாது, ஏன்னா அது அந்த கருவை பாதிச்சிடக்கூடாது. எப்படி பாதுகாப்பாங்க? எங்க ஒரு மனுஷிக்கே அப்படி இருக்கும்னா, தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? உங்களை பார்த்து ஒரு வாக்குத்தத்தம் தந்தார் அல்லவா? உங்களுக்கு ஒரு சொப்பனம் தந்தார் அல்லவா? ஆபிரகாமே, உனக்கு ஒரு கற்பப்பிறப்பு வரும்டா, அந்த அவன் தான் உனக்கு சுதந்திரவாளிப்பா. ஏன் ஆபிரகாம் அவசரப்படுற? அந்த வார்த்தை இருக்குது இல்ல, அது கலையாம கர்த்தர் பாதுகாப்பா. யோசேப்பே, உனக்கு கொடுத்த சொப்பனம் சாதா சொப்பனம் இல்லப்பா, அது என்னுடைய திட்டம், அதை நான் கலையாம பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். அது மாம்சமாய் மாறும். அன்னால் நான் உனக்கு கொடுத்த வார்த்தைகள்லாம் சும்மா ஏனோ தானே போற வழியில சரி கிளம்புமா, அப்பதான் நீ கிளம்புவேன்னு சொல்லி நான் உனக்கு கொடுக்கல. அது என் வார்த்தை. அது வார்த்தை முழு மாம்சமா மாறி இந்த உலகத்துல அவருடைய வார்த்தையா அந்த சாமுவேல் வளர்ந்தான். ஆகவே பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில இந்த மே மாதத்துல என்னென்ன வார்த்தைகள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில சொன்னாரோ, கடந்த 4 மாதம், கடந்த வருடங்கள், உங்கள் வாழ்க்கையில எத்தனை நாட்கள், எத்தனை வார்த்தைகள் உங்கள் வீட்டை நிரப்பி இருக்குதோ எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், அந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த மே மாதத்திலே ஒரு உருவம் பெறப்போகிறது. அந்த வார்த்தை மாம்சமாக போகிறது. அந்த வசனத்தை திரும்ப உங்களுக்கு நான் வாசித்து முடிக்கிறேன். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோ.
ஆபிரகாம் சாராருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. அன்னாளுடைய வாழ்க்கையில, சாமுவேலுடைய வாழ்க்கையில, இன்னும் வேதத்தில் இப்படி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த வார்த்தை மாம்சமாகி உருவம் பெற்று கர்த்தருடைய மகிமையை கண்டார்கள். அதே போல நீங்களும் உங்கள் இந்த மே மாதத்தில் குடும்பமாய், ஊழியக்காரர்களாய், சபையாய் ஒரு மகிமையை கர்த்தர் உங்களுக்கு காமிக்க போகிறார். அது என்ன மகிமை தெரியுமா? தம்முடைய வார்த்தையை மாம்சமாக்கி முழு உருவமாக்கி அவருடைய மகிமை வெளிப்பட போகிறது. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆவியானவரே, இது உங்க வார்த்தை, உங்க வார்த்தையை மகிமைப்படுத்துங்க. ஆவியானவரே, உங்க வார்த்தையை மகிமைப்படுத்துங்க. எங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, வேலை நிமித்தமாய், குடும்பங்களின் நிமித்தமாய், ஆண்டவரே எதிர்காலத்தின் நிமித்தமாய் கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு சொப்பனங்களும், ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த மே மாதத்திலே அவைகள் வார்த்தை மாம்சமாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். உருவம் பெறுவதாக. ஆபிரகாம் சாராள் வாழ்க்கையிலே, அன்னாள் வாழ்க்கையிலே, யோசேப்பு வாழ்க்கையிலே அந்த வார்த்தை மாம்சமாகி அவருடைய மகிமையை கண்டார்களே, அதே மகிமையை என் ஜனங்களுக்கும், என் சகோதரனுக்கும், என் சகோதரிக்கும், என் தகப்பனுக்கும், என் தாய்க்கும், கண்ணீரோடு இந்த வார்த்தைகளை கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் உறவுகளுக்கும் இந்த மே மாதத்திலே அந்த வார்த்தை மாம்சமாய் மாறட்டும். இந்த வார்த்தை மாம்சமாய் மாறக்கூடாதபடிக்கு பிசாசு என்னென்ன காரியத்தை சொல்லி செய்து அந்த கருவை, அந்த வார்த்தையை கலைக்க நினைக்கிறானோ, இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் பாதுகாக்கப்படுவதாக. சத்ருவின் சதிநாச மோச திட்டங்களை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன். என் கர்த்தர் வார்த்தையை மகிமைப்படுத்தும். ஒரு வார்த்தையும் தரையில விழ விடாதீங்க ஆண்டவரே. எல்லா வார்த்தையும் அப்படியே நிறைவேற்றி கொடுங்க. மனதார ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.